சீர்வரும் அரங்கநாதர் திருவிழா வைபவத்தை பாதனில் அடியார்க்கெல்லாம் பகர் சமாச்சாரமான ஏர்வரும் சீமுகத்துக்கு ஓர் இடையூறு வராது காக்க ஊர் திருக்குறுகை மானம் நொஞ்சுதந்தன் பதங்கள் வாழியே. வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது, ஆழ்வார்கள் பாடல்கள் பாடின திவ்யதேசங்கள் 108. அது 106 திவ்யதேசங்கள் அந்த பூலோகத்தில் இருக்குது. 2 திவ்யதேசம் பரமபதம் திருப்பார்கடலில் இருக்குது. மொத்தம் 108. வைஷ்ணவத்தில் ஆழ்வார்கள் பாடின திவ்யதேசங்களுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. அதை விட ஆச்சாரியர்கள் இது பண்ணுற இடத்துக்கு இன்னும் விசேஷம் ஜாஸ்தி. மேல்கோட்டை திருநாராயணபுரம் வைஷ்ணவ ஆச்சாரியனான ராமானுஜர்னால் புகழ்பெற்றது. மன்னாடி ராஜகோபாலன் வைஷ்ணவ ஆச்சாரியரான மணவாள மாமனிகளால் புகழ்பெற்றது. அதே மாதிரி காரமடை அரங்கநாதர் கோயில் வேதவியாச பட்டருடைய அபிமானம் பெற்றது. ஆகவே இது ஆச்சாரியர் அபிமானஸ்தலம். இங்கே வைஷ்ணவ சம்பிரதாய பிரகாரம், தென்கலை ஆச்சார பிரகாரம் ஸ்ரீரங்கத்தில் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி திருவிழாக்களெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. புரட்டாசி மாதம் வைஷ்ணவத்தில் ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. ஒரு முறை புரட்டாசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சனிக்கிழமை தான் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் அவதாரம் செய்ததாக ஐதீகம். ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தை திருப்பதியில் பிரம்மோத்சவம், திருத்தேர் உற்சவம் நடக்கிறது. எல்லா இடங்களில் இருக்கிறவர்களும் ஆங்காங்கு உள்ள பெருமாள்களை திருப்பதி பெருமாளை சேவித்ததாகவே நினைத்து கொண்டு புரட்டாசி சனிக்கிழமைகளில் 5 வாரங்கள் கொண்டாடுறதுன்றது ஒரு விசேஷம் ஜாஸ்தி. திருப்பதி பெருமாள் விசேஷத்தினால தான் எல்லா இடங்கள்லையும் வைஷ்ணவத்தில் பண்ணோம். அதே தான் காரமுடைய அரங்கநாதர் கோயிலையும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதில் புரட்டாசி மாதத்தை பித்ருபட்சம்னு சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கு திதி கொடுக்கறது, பெரியவருடைய அனுகிரகங்கள் பெறுறதெல்லாம் புரட்டாசி மாதம்தான். ஆனால் தான் மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னால் 15 நாட்களுக்கு பித்ருபட்சம்னே பேர். பித்ருக்களை எப்படா திருப்திப்படுத்துறதா ஒன்றுமே இல்லை. ஆகாரம் போடணும். எது கூட கொடுத்தாலும் கூட நீங்கள் தான் என்னை எவ்வளோ தங்க விடுன்னு கேட்குறவங்க ஒரு 5 பவுன் கொடுன்னா உடனே கொடுத்தீங்கன்னா மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஐயோ 10 பவுன் கொடுத்துக்கலாமே. வெள்ளி எவ்வளோ 1 கிலோ கொடுங்கன்னா கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மனசுக்கு வருத்தமாக இருக்கும். ஐயோ இன்னொரு கிலோ கேட்டுருக்கலாமே. ஆகாரம் மாத்திரம் அப்படி இல்லை. சாப்பிட்டோன்னே நிறைந்து மனசை நிறைஞ்சி போரும் நீங்கள் நல்லா இருக்கணும், வயிறு ரொம்பி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவாகக்கூடியது ஆகாரம்தான். ஆகவே பெரியவர்களை நினைத்து கொண்டு இங்கே முத்திரை போட்ட பஞ்சமஸ்காரம் பண்ண தாசர்களுக்கெல்லாம் அரிசி பருப்பு படையெல்லாம் குடிக்கிறது வழக்கம். கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கள் கொடுத்த படையிலேருந்து ஒரு 2 கைப்பிடி அரிசியை வாங்கி கொண்டு சென்று தங்கள் வீட்டில் வச்சு அதை பூஜை பண்ணிவிட்டு அதை அன்றைக்கி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுன்றது ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம். சத்தையா தீயதே அன்னம் சிரார்த்தம். சத்தையாக எவன் ஒருவன் அன்னத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறானோ அவர்கள் மனசு நிறைவடையதோ அதுதான் பித்திருக்களுக்கு திருப்தி அடையும்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்த காரமடை அரங்கநாதர் கோயில்லையும் திதியெல்லாம் ஒன்று செய்யப்படுறது இல்லை ஜாஸ்தி. உக்லிவிடாசனம் திதிகள், அந்த திதிக்கு பதிலாக இந்த முத்திரப்பட்ட வைஷ்ணவ தாசர்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து அவர்களை படையில் போகிறதே விசேஷமாக இருக்குது. ஒற்றைப்படம் அர்த்தராபம் 5 வாரம், புரட்டாசி மாதம் 5 வாரம் சில வாரம் வரும். அது விசேஷமாக இருக்கும். அர்த்தலாபம் இரட்டைப்படை அர்த்தலாபம் கொடுக்கும். ஆகவே ஒற்றைப்படையாக கொண்டாடணுன்றதுக்காக புரட்டாசி மாதம் 5 வாரங்களை கொண்டாடுறது. புரட்டாசியில் 5 வாரம் வரலைன்னு சொன்னால் ஆவணியில் கடைசி நாள் சனிக்கிழமை வந்தால் அந்த சனிக்கிழமை எடுத்துக்கிறது, அல்லது ஐப்பசி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை வந்தால் அந்த சனிக்கிழமை எடுத்துக்கிறது. இந்த வருஷம் நமக்கு ஐப்பசி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை வந்த காரணத்தினால மார்கழி மாதம் 5 வாரம் எடுத்துட்டு ஐப்பசி மாதம் முதல் நாளோட புரட்டாசி மாதம் நிறைவடைகிறது. இதுதான் வைஷ்ணவத்தில் ஒரு ஏற்றமானது. திருப்பதி பெருமாள் திருவோண நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் புரட்டாசி மாதம் அவதாரம் செய்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதம் இங்கே எல்லா இடத்துலையும் விசேஷமாக நடக்குது. எல்லா வைஷ்ணவர்கள் கோயிலையும் விசேஷமாக நடக்கும்.